ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு ஜிஎல் அட்வைசஸ் தமிழ். நான் தான் கோகுல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ட்ரீ மெத்தட் ஆர் பிரான்ச் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடுறது, எந்த மாதிரி ஈஸியா போடலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது தெரியாம இருக்கீங்க. ஏன்னா சொல்லித்தரது வந்து ரொம்ப கஷ்டமா சொல்லி தருவாங்க. அதனால வந்து நம்ம மைண்ட்லயே வந்து ஏறாது. இப்போ லாஸ்டா நடந்த சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ்ல அந்த கொஷின் வந்து இருந்தது. அந்த கொஷினை வந்து அந்த ட்ரீ மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் பேசிக் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன? முதல்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒன்றும் இல்லை, பிரின்சிபல்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லியாச்சு. இன்ட்ரெஸ்ட். சரி, அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? அமௌண்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. சரி, இது அமௌண்ட் இருக்குல்ல, அமௌண்ட்னா என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அமௌண்ட்டு. அப்போ நான் இதை இன்னும் வந்து ஈஸியாக எழுதிக்கிறேன். பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த முந்தின வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட். சரியா? அதாவது ரெண்டாவது வருஷத்தோட இது எடுக்கிறேன் அப்படின்னா மொதல் வருஷத்துல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட், அதுல இருந்து நான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரின்சிபல்ல இருந்து தான் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன். அதுதான் பாத்தீங்கன்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரைட்டா? சரி, இதை வந்து ஃபார்முலா படி போடுவாங்க, இந்த மாதிரி போடுவாங்க. நமக்கு இப்போதைக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. நம்ம நார்மலா வந்து ஒரு சம் வந்து பார்ப்போம், அதன் மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ எனக்கு வந்து ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது பிரின்சிபல் இருக்கு. ஓகே, என்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். ரேட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10% per annum அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நான் இதை நார்மலாக வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று ரேஷியோ மெத்தடில் போடுவீங்க, இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுவீங்க. நான் வந்து பிரான்ச்சில் போடுவேன், அதாவது பிரான்ச்சு ட்ரீ மெத்தடில் போடுவோம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து அது பேர் நான் ஆப்ஷனல் மேட் பண்ணி போடுவீங்க. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பிரான்ச், அதாவது ட்ரீ மெத்தட் எப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா அப்படியே எழுதிக்கோங்க. எனக்கு 2 இயர்ஸ்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். மொதல் வருஷத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ரேட், அதாவது ஃபர்ஸ்ட் வருஷம் இல்லை, பிரின்சிபல்ல நான் 6%, அதாவது 10% வந்து மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? 10,000த்துல 10% எவ்வளோப்பா? 1000. அது மொதல் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். கரெக்டா? மொதல் வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். அதே இப்போ ரெண்டாவது வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்க போகுது? 10,000த்துல 10% பண்ணோம்னா 1000. இந்த 1000த்துல 10% பண்ண அப்படின்னா எனக்கு 100. இதை கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 2100. 2100. சரி, இப்போ நான் வந்து பிரின்சிபலோட அதை ஆட் பண்றேனே, ஆட் பண்ண எவ்வளவு வருதுன்னு பாருங்க, 12100 வரும். சரி, 12100. இதை நம்ம ரேஷியோல போடும்போது 11ஓட மல்டிபிள். ஓகே, வந்துருச்சு. இதுவே வந்து 3 இயர்ஸ்னா எப்படி போடுறது? இதை 3 இயர்ஸா வந்து எடுத்துக்கலாம். 3 இயர்ஸ் இல்லை, தனியாவே போடுறேனே. அதே தான் 3 இயர்ஸ்க்கு எப்படி போடுவோம்? அதே பிரின்சிபல் 10,000, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். இப்போ மொதல் வருஷத்துக்கு 10% பண்ணா எவ்வளவு வரும்? மொதல் வருஷத்துக்கு 10% பண்ணா 1000ன்றது வரும். ரெண்டாவது வருஷத்துக்கு 10% பண்ணா என்ன வரும்? 1000ன்றது வரும். அடுத்து என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட், அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுக்கிறதுன்னு சொன்னேன். இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% எடுத்தோம் அப்படின்னா 100. அடுத்து தேர்ட் இயருக்கு என்ன பண்ணோம்? மொதல் வருஷத்துல இருக்கக்கூடிய 1000த்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் எடுத்தா 1000. சரி, மொத வந்து இதுக்கு வரணும், சம்முக்கு வரணும் 1000. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வரணும் 100. இதுக்கு 10% பண்ணா 100. இதுக்கு 10% பண்ணா 10. சரியா? அப்ப எனக்கு எவ்வளவு வருது? 1 2 3 3310 வருது. 3310ன்றதுதான் என்னோட சிஐ. நீங்க வந்து இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியாம இருக்கு அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு தோணுச்சுன்னா, நான் என்ன பண்றேன், டயக்ராமா வந்து நான் ரெப்ரசன்ட் பண்றேன். இப்போ பிரின்சிபல், அதை என்ன பண்ணிக்கலாம்னா பின்னு எடுத்துக்கலாம். ரேட்டை R% Rன்னு எடுத்துக்கலாம். இப்போ
பிரின்சிபல்ல இருந்து 6% மல்டிப்ளை பண்ணா வரக்கூடிய அந்த வருஷம் நமக்கு இங்க வந்து தெரியுமா? எங்க வந்தது? இந்த இடத்துல வந்து தெரியுமா? இதானா நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஏல இருந்து 6% பண்ணாதான் எனக்கு இந்த 100 கிடைக்கும். அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். பில இருந்து 6% பண்ணாதான் எனக்கு சி கிடைக்கும். அதான் சி. ஓகேவா? அதாவது இந்த 100 வந்து பி. இந்த பில இருந்து ஒரு 10% பண்ணாதான் எனக்கு இங்க 10 கிடைக்குது. ஓகேவா? அதுதான் சி. இன்னும் அப்படியே எக்ஸ்ட்ரா போட்டோம்னா டி. இது உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரி போடுறேன். ரைட்டா? சரி. இப்ப என்ன பண்ணிக்கலாம்னா அதையே எழுதுவோம். பிரின்சிபல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். வருஷம் என்ன வரும்? பில இருந்து நான் ஒரு 6% எடுக்கிறேன். ஏ. அடுத்து என்ன பண்ணோம்? செகண்ட் இயருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பில இருந்து ஒரு 6% எடுக்கிறேன். ஏ. அடுத்து ஏல இருந்து ஒரு 6% எடுத்தா பி. நெக்ஸ்ட் தேர்ட் இயருக்கு என்ன பண்ணுவேன்? பில இருந்து ஒரு 6% எடுத்தேன் அப்படின்னா ஏ. ஏல இருந்து ஒரு 6% எடுத்தேன்னா பி. ஏல இருந்து ஒரு 6% எடுத்தேன்னா பி. பில இருந்து ஒரு 6% எடுத்தேன்னா சி. இப்போ ஃபார் 2 இயர்ஸ்க்கு மட்டும் நான் எடுக்கிறேன். 2 இயர்ஸ்க்கு என்ன வருது? 2a பிளஸ் பின்னு வருது. அதாவது சிஐ ஃபார் 2 இயர்ஸ் என்னதுன்னா 2a பிளஸ் பி. இதே வந்து சிஐ ஃபார் 3 இயர்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 1 2 3 3a, 1 2 3 3b, ஒரே ஒரு சி தான் இருக்கு, சி. சரி, 4th இயர் ஒன்று போடுவோம். சரியா? அப்ப என்ன வரும்? முதல்ல பில இருந்து ஒரு 6% ஏ, ஏல இருந்து ஒரு 6% பி, ஏல இருந்து ஒரு 6% பி, ஏல இருந்து ஒரு 6% பி, பில இருந்து ஒரு 6% சி, சில இருந்து ஒரு 6% 1 2 சி, பில இருந்து ஒரு 6% சி, சில இருந்து ஒரு 6% டி. இப்போ எல்லாத்தையுமே கூட்டினா எனக்கு எவ்வளவு வரும்? சிஐ ஃபார் 4 இயர்ஸ். மனப்பாடம் பண்றதுனால மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் அப்படியே எழுதிக்கோங்க. 1 2 3 4 4a பிளஸ் 6b வருதா? 1 2 3 4 5 6 6b 4c பிளஸ் டி. அவ்வளவுதான். இப்போ வந்து கேட்கலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ் இப்படின்ற கேள்வி வந்து எஸ்எஸ்சியில் வந்து நிறைய கேட்பாங்க, ரயில்வேலையும் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட் இந்த பிஏ கண்டுபிடிச்சாலே போதும். கரெக்டா? ஏன்னா மேல இருக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், மேல இருக்கக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்குமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறாது. இந்த ஏ அப்படின்றது எல்லாமே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கீழே இருக்கிற இந்த பி என்னது? அதாவது இதுல இருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் தான் பி. சரியா? அதாவது 2 இயர்ஸ்ல இது மொத்தமும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்ப இது ரெண்டுக்குமே டிஃபரன்ஸ் என்னது? இந்த ஏரியா தானே. அப்ப நான் பிஏ கண்டுபிடிச்சாலே போதும். சரி, அப்போ 3 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா 1 2 3 2b பிளஸ் சி கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா வந்து போயினே இருக்கும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சம்முக்கு போயிடுவோம். சரியா? முதல்ல என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிஒய்க்யூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் அந்த கொஸ்டினை வந்து பார்ப்போம். நம்ம நல்ல கலராக எடுக்கலாம். Find the compound interest on 50,000 for 1 year at 8% per annum. Find when compounded half yearly அப்படின்னு சொல்றாங்க. Compounded half yearlyனா என்ன அர்த்தம்? இந்த ரேட்ன்றது பாதியா மாறிடும், 4%. 1 இயர்னு சொல்லியிருக்காங்க, 1 இயர்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து இன்ட்ரெஸ்ட் எடுப்போம். ஸோ 2 இன்டர்வல் வரும், 1 2 இன்டர்வல் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ். ஏன்னா 6 மந்த்லில இருக்கு, ஹாஃப் மந்த்லில இருக்கு, அதனால வந்து அப்படி போடுறேன். அப்போ 8%ன்றது 4% ஆயிடுச்சு, 50,000. ரைட்டா? ஸோ என்னோட ரேட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ரேட்டுன்றது பார்த்தீங்கன்னா 4%. நம்பர் ஆஃப் அந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 2. என்னோட பிரின்சிபல் தெரிஞ்சிச்சு. 2 இயர்ஸ்க்கு என்ன வரும்? 2a பிளஸ் பி. கரெக்டா? சரி, சிஏ இஸ் ஈக்குவல் டு 2a பிளஸ் பி.
2 இன்டூ ஏ என்னது, அதாவது பிரின்சிபல்ல 6% பண்ணாதான் அது ஏ. பிரின்சிபல்ல 6% பண்ணா என்ன வரும், அதாவது 4% வந்து பண்ணலாம் 50,000த்துல. 10% அப்படின்றது 5,000, 1% அப்படின்றது 500, அப்போ 4%ன்றது 2,000. பிளஸ் பின்றது என்னது, இதுதான் ஏ. ஏல 6% பண்றது தான் வந்து பி. கரெக்டா, ஏல 6% பண்ணும். ஸோ 4% அப்படின்றது தான் 6. ஸோ 6%. ஓகேவா. ஸோ 2000 இருக்கு, அதுல 10%ன்றது 200, 1%ன்றது 20, 20ன்றது 1%னா 4% எவ்வளோ, 80. அவ்வளோதான். இப்போ எவ்வளோ வருது, 4000, இது ஒரு 80, 4080 அப்படின்றதான் என்னோட ஆன்சர். வந்துச்சா, ரொம்ப சிம்பிளா இருக்கா. அடுத்த கொஸ்டின் போங்க. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த 3 years at the rate of 10% per annum on a certain sum is equal to 310, then the sum of money is அப்படின்றத கேட்குறாங்க. இந்த மாதிரி சம்முக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, ரேட்டுன்றத 10% அப்படியே வச்சுக்கோங்க, 3 yearsன்றதை அப்படியே வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா 10,000 அப்படின்றத என்னோட பிரின்சிபலா நான் ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். சரியா, ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் எவ்வளோ வரும், இது ஒரு 1000, 1000, 1000, இது ஒரு 100, இது பார்த்தீங்கன்னா ஒரு 100, 100, 10. டிஃபரன்ஸ்ன்றது என்னது, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட், இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இது ஃபுல்லா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இதுதான். கரெக்டா. ஸோ இங்க பாருங்க, 1 2 3 310, 310. ஆக்சுவலா ஆன்சரே 310ன்னு வந்துச்சு, அசியூம் தான் பண்ணிக்கிறேன். இப்போ 310, 10,000ன்ட்டு நான் என்ன பண்றேன், 10,000ன்ட்டு என்னோட பிரின்சிபலை வச்சா டிஃபரன்ஸ்ன்றது எவ்வளோனா 310ன்னு வருது. அப்போ ஆக்சுவலா ஒரு டிஃபரன்ஸ் வரும் தெரியுமா, இஃப் 310 இல்லாம வேற ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லலாம், ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரின்சிபல் என்ன அப்படின்றத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா. ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 10,000ன்றதான் ஆன்சரு, அது கோயின்சிடன்ஸா வந்து வந்துருச்சு. அடுத்த சம்பவம், what is the compound interest on 62,500 for 2 years, 8% per annum, compounded yearly. compounded yearlyன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுடலாம். 2 years 8%, அப்போ என்ன வரும், 2a plus b அப்படின்றதான். சரி, 62500, 1%, 625 into 8 பண்ணா 40, 22, 48, 50, 5,000ன்றது வருது. ஸோ 2 into 5,000 plus b என்னது, இதுல 8%, 10%, 1%, 400, 10,400ன்றதான் என்னோட ஆன்சர். எப்படி ஈஸியா போட்டுட்டோமா. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிஜிஎல் கொஸ்டினை வந்து பார்த்துடலாம், சாரி சிஹெச்எஸ்எல் கொஸ்டினை வந்து பார்த்துடலாம். If an increase of 40% is observed on an amount in 4 years at simple interest, what will be the compound interest on 80,000 after 4 years at simple interest, same rate of interest. சரி, ரைட். இப்போ வந்து என்ன பண்றாங்க, 100 ரூபான்னு இருக்கு பிரின்சிபல், 4 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா 140 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா, எது 140 ரூபா ஆயிடுச்சு 4 இயர்ஸ்ல. இதை நம்ம இன்னும் ஈஸியா எழுதணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ், பிரின்சிபல்ன்றது எப்பயுமே 100%, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ்னா என்னது, ரேட்டு இன்டூ டைம், இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ். ஸோ அவனோட என்ன ஆயிடுதுன்னா 100ன்றது 100%ன்றது 4 வருஷம் கழிச்சு 140 இருக்கு, 140% ஆயிடுது. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் இங்க எவ்வளோ, 40%. ஸோ எஸ்ஐ பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 40% கண்டுபிடிச்சாச்சு. ரேட் என்னது, ரேட் வந்து நமக்கு தெரியாது, 4 இயர்ஸ்ன்றத டைமை கொடுத்துட்டான், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ 4 இயர்ஸ். கேன்சல் பண்ணோம்னா ஆரோட வேல்யூ 10%. இதை வந்து மைண்ட்லேயே போடலாங்க. நான் தான் கொஞ்சம் என்ன பண்றேன்னா, என்ன சொல்றது,
டக்குன்னு வந்து தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக போடுறேன். ரைட்டா? நான் வந்து அந்த சிஹெச்எஸ்எல் மெயின்ஸ் பேப்பரில் வந்து அப்படியே டக்குன்னு போட்டுட்ருப்பேன். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேட்டுன்றது 10% கண்டுபிடிச்சிட்டேன். 4 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. 4 இயர்ஸ்க்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? தெரியாதவங்க அப்படியே பார்த்துக்கலாங்க. கீழே கீழே தான் எழுதி வச்சிருப்பேன். எங்க இருக்கு? 2A 6B 4C D. கரெக்டா? 4A 6B 4C D. இதை அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம்? இங்கே போட்டுடலாம். 4A plus 6B plus 4C plus D. சரி, ஏன்றது என்னது? ஏன்றது இதுல 10%. எவ்வளோ? 8000. 4 into 8000 plus 6. Bன்றது என்ன? இந்த 8000த்துல 10%. 800. Cன்றது என்னது? Cன்றது இந்த 800ல 10%. Dன்றது என்னது? இந்த Cல 10%. C எவ்வளோ? 80. 80ல 10%. 8. ரைட்டா? யூனிட் டிஜிட் பாருங்க 8ன்னு வருது. ஒரு ஆப்ஷன்ல எலிமினேட் பண்ணியாச்சு. சரி, நம்ம வந்து இப்போ டைரக்டா ஆட் பண்ணிடுவோம். டைம் இது பண்ண வேணாம். 3200 சரி 000 48 00 32 0 இது ஒரு 8 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 2 1 9 3 39,128 அப்படின்றதான் என்னோட ஆன்சர். வந்துச்சா? ஸோ வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷார்ட்கட்டு இதெல்லாம் புரிஞ்சது நல்லா இருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. இஃப் இதுவும் புரியல, இல்லை வேற எந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. புதுசாக யாராவது சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.